ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள்னாவே எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வேலையாக தாங்க இருக்கும். அந்த வேலையை எப்படி செய்ய, என்னடா எப்போ பார்த்தாலும் வேலையாக இருக்குது, வேலை சீக்கிரமே முடியும் எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதில் ஒர்க்கிங் வேற போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதனால ஒர்க்கையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு எப்படி சமாளிக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. வாங்க, இது உங்கள் ஹோம்மேட் மகேஸ்வரி ஒர்க்கிங் உமனுக்கான ஒரு 10 டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அதனால இதை இதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கிங் உமனுக்குலாம் சல்யூட் பண்ணிக்கிறேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கும் வேலையாக இருந்த மாதிரி இருக்கும், ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஆனால் இது ஒர்க்கையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்க்காங்க. அதனால வீட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி ஒரு வேலை பார்க்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட்டுங்க. வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்ப்போம். பிளான் பண்ணணுங்க. முதல்ல என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணணும். எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் இருந்தால் தாங்க அதை ஈஸியாக முடிக்க முடியும். அதனால முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. எல்லா வேலையும் முதல்ல ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது முக்கியமான டிப்ஸுங்க. ஏன்னா நம்ம தலைக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டே இருப்போம், என்னடா செய்ய அப்படின்ட்டு. அதை கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ வேலையும் ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு முதல்ல லிஸ்ட்டு போட்டுருங்க. லிஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு வேலை செய்யும் போதே இன்னொரு வேலை தோணும். உடனே எந்த வேலை செய்ய, எதை முதல்ல தொடங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். அதனால மேக்சிமம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வேலையும். அப்போனா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள குழந்தைங்களோ கணவரோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை பொறுப்பாக கொடுத்துடணுங்க. இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும், இந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்துடணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தாங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அந்தந்த பெட்ஷீட்டு தலைவாணி எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். இப்போமே சின்ன வயசுலேயே நம்ம அப்படி செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பாக வளருவாங்க. அந்தந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிடணும். இன்னொன்று, இப்போ ஹஸ்பண்டு யாரும் இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட் எதுவும் வெட்டணும் அப்படின்னா அதை வெட்டி தர சொல்லலாம். இல்லை ஒரு பிளான்ட்டுக்கு செடி எது தண்ணி ஊற்றுறது வேலை, அப்படி ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன வேலை கொடுத்தா செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க வீட்டில் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம எல்லாமே நம்ம தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து எல்லாருக்கும் செஞ்சிடணும், நம்ம தான் செய்யணுங்கிற ஒரு சூப்பர் உமனாக அப்படி இருக்க வேணாங்க. ஸ்மார்ட் உமனாக இருங்க. தேர்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறதுங்க. எந்த மாதிரி ஹெல்ப்னா, இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் டயர்டாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு யாராவது வெசல்ஸ் எதுவும் க்ளீன் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும், அதனால ஒரு மெய்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். அப்போ அவங்க சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப அவளுக்கே முடியல போல், அப்போ சரி வெசல்ஸ் க்ளீன் பண்ண வேணால் ஆள் வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அப்படி இல்லைன்னா நான் வேலைக்கெலாம் போயிட்டு வந்துடுவேன், ஆனால் வீட்டில் வந்து எனக்கு ஆள் தேவையில்ல. ஆனால் வீட்டில் இப்போ எல்லாம் வேக்யூம் கிளீனர், ரோபோட் வேக்யூம் கிளீனர் அப்படிலாம் வந்திருக்கு. அது பிறகு வெசல்ஸ் க்ளீன் பண்ணுற மிஷின் வந்திருக்கு. அப்படி என்னென்ன வீட்டுக்கு தேவையான பொருள் க்ளீன் பண்ணதுக்கு எனக்கு இந்த மாதிரி பொருள் வாங்கினா வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதோட நான் ஃப்ரீயாக இருப்பேன், என் நேரமும் மிச்சமாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பொருட்களும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அப்படி நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி அந்த பொருளும் வாங்கி வைக்கலாம். இதுவும் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னா அந்த வேலைக்கு 1/2 மணி நேரம். இது 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னா இது 10 நிமிஷத்துல முடிச்சிடணும். அப்படி அன்றாடம் நீங்கள் என்னென்ன வேலைக்கு எவ்வளோ நேரமோ அந்த நேரத்துக்குள்ளே அந்தந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் நேரம் தான் கிடைக்கும். சீக்கிரமாக நீங்கள் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடலாம். இன்னொன்று, நம்மளுக்கு எது முக்கியமோ அதை முதல்ல செஞ்சுருங்க. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது தேவையில்லாத விஷயத்த முதல்ல செஞ்சுட்டு 2வது நம்ம லேட்டாக முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது சரி வராது. அதனால் எது ஃபஸ்ட்டு எந்த வேலை உங்களுக்கு முக்கியமாக தோணுதோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. இப்போ சிலவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு கோலம் போட அப்படி போவாங்க, சிலவங்க கோலம் போட்டுட்டு சாப்பாடு செய்யணும்னு வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது முக்கியமோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஃபிஃப்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு ஒரு உடற்பயிற்சி, ஒரு தியானம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம செய்யணும். அது வந்து நம்மளுக்கு மனசுக்கும் மன அழுத்தத்துக்கும் ரொம்ப குறைக்குங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம். அதனால எப்போதுமே ஒரு உடற்பயிற்சி, ஒரு தியானம், இல்லைன்னா ஒரு ஹேர் ரொட்டீன், உங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கின் ரொட்டீன், ஒரு கேர் ரொட்டீன், உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளுக்காண்டி நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வேலை நம்மளுக்கு கடகடன்னு செய்ய தோணிடும். சிக்ஸ்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈட் ஹெல்த்தி. அதாவது என்னென்னா,
நம்ம சத்தான உணவாக சாப்பிடணுங்க. நம்ம எல்லாருக்கும் செஞ்சு வைப்போம். ஆனால் அவங்க சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடுவோம். நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிட்றணும். நெக்ஸ்ட் என்னன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் காலையிலே சும்மா சாதாரணமாக ஏதாவது லெமன் ரைஸ் அப்படி ஓயாமல் அந்த மாதிரி ஒன் பாட் ரைஸாக செய்யாமல் சத்தான சாதமாக செஞ்சுக்கோங்க. செஞ்சு காலையிலே சாப்பிடுங்க. இல்லைன்னா ஹோட்டல் அப்படிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. நமக்கு நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. மேக்ஸிமம் சீக்கிரமாக எந்திரிச்சு உங்களுக்கான உணவை நீங்களே தயாரித்து வீட்டில் உள்ள உணவாக சாப்பிடுங்க. அப்போ நம்ம ஹெல்த்தா இருந்தா தானேங்க வேலையும் பார்த்து வீட்ல உள்ள ஆட்களையும் பார்க்க முடியும். அதனால நம்ம ஹெல்த்தா இருக்கணும். 7த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு போனா வேலையில அங்கேயே வேலைய முடிச்சிடணுங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த வேலைய பத்தி பேசுறதோ, தொடர்றதோ கூடாது. ஏன்னா, நம்ம குடும்பத்தோட ஆட்கள்கிட்ட நம்ம பேசி பழகி இருந்தா தான் அது ஒரு பாண்டிங் கிடைக்கும். இப்ப சின்ன பிள்ளைங்கலாம் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்கலாம் இருக்காங்கன்னா, நம்ம இப்பதாங்க அவங்ககிட்ட நம்ம எல்லாம் ஜாலியா இருக்க முடியும். வளர்ந்த அப்புறம்லாம் அவங்க நம்மள விட்டு அவங்க வேலைய பார்க்க போயிருவாங்க. அதனால இப்போ கிடைக்கிற நேரத்துல நம்ம பிள்ளைங்க கிட்ட பழகுறது, அப்படி விளையாடுறது எல்லாமே நம்ம வச்சுக்கணும். அதனால தான் அப்பதான் நம்ம குடும்பத்தோட ஆட்கள்கிட்ட நம்ம அம்மாலாம் பாண்டிங்கா இருக்காங்க. நல்லா வேலை பார்த்தாலும் நம்மட்ட பாசமா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கண்டிப்பா இந்த விஷயமும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்துல உள்ளவங்களும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும், பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க வேற வேலை விஷயமா இருந்தீங்கன்னா, உங்கட்ட எதுவும் சொல்லதுக்கு கொஞ்சம் சொல்லாம போயிருவாங்க. அதனால குடும்பத்துக்கு நேரத்த ஒதுக்கி பாருங்க. அதுவும் ஒரு மைண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும். 8த் டிப் என்னன்னா, ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனா என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சோம்னா, கரெக்ட்டா எல்லாமே செஞ்சுருவோங்க. நம்ம ஒரு வேலைய ஓயாம செய்றதுனால, அத கிளீனா நல்லா கரெக்ட்டா செஞ்சுருவோம். ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க அதே மாரி உங்கள மாரியே எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க அந்த மாரியே செய்ய மாட்டாங்க. ஏன்னா, முதல்ல இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்றாங்க. அதனால அதில தப்பு நெறைய மிஸ்டேக்லாம் வரும். அந்த நேரத்தில நீங்க அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இதுக்கு நானே செஞ்சுருவேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, அப்ப நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம இந்த பெர்ஃபெக்ட்டா இல்லையே அப்படின்னு நினைச்சு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மள மாரி வரலையே, வீடே கிளீனா இல்லையே, நம்ம கிளீன் பண்ண மாரி இல்லையே, நம்ம பெர்ஃபெக்ட்டா வச்ச மாரி இல்லையே அப்படின்னு நீங்க அத பத்தி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது வாழ்க்கைக்கு நல்லது. 9த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீவ்லாம் விடுவாங்க. இப்போ வேலைக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு லீவ் டைம் கிடைக்கும். அந்த டைம்லயும் நீங்க அத கிளீன் பண்ணணும், கிச்சன் கிளீன் பண்ணணும், பெட்ரூம் கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு கிளீன் பண்ணிட்டே அந்த விடுமுறை நாட்கள் ஃபுல்லா வீட்டையே கிளீன் பண்றதுல நேரத்த செலவிடாதீங்க. உங்களுக்கான ஒரு ஓய்வு குடுங்க. பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனா, என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு எப்படினாலும் லஞ்ச் தேவைப்படுங்க. அதனால காலையில நம்ம தேவையான ரைஸ் ஏதாவது பொங்கி வச்சுட்டு நம்ம அதாவது இப்போ ஒன் பாட் ரைஸ் அந்த மாரி இன்னைக்கு செய்யலாம்னா, ஈஸியா உங்களுக்கு என்ன ஹெல்த்தியா என்ன ஒன் பாட் ரைஸ் செய்ய முடியுமோ, அந்த மாரி நீங்க காலையிலே செஞ்சு வச்சுருங்க. சாப்பாடு ஒண்ணு செஞ்சா போதாதாங்க. அதுக்கு பிறகு நம்மளுக்கு ரொம்ப நேரம் கிடைச்ச மாரி இருக்கும். அதனால சாப்பாடு ஒண்ணும் காலையிலேயே முடிச்சுருங்க. லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட்டும் காலையிலேயே முடிச்சுருங்க. முடிச்சுட்டீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லா லீவ அனுபவிச்ச மாரி இருக்கும். சின்னதா நைட்டு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுக்கோங்க. மித்த நேரத்துல லீவு நாள்ல ஒன்லி ரெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. 10த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வேலை செய்ய தப்பா செஞ்சிருப்போம். அத பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அதாவது இன்னைக்கு நம்ம இத தப்பா செஞ்சுட்டோம். நாளைக்கு இத சரியா செஞ்சணும் அப்படின்ட்டு நம்ம மனச மாத்திக்கணும். ஐய்யயோ! இன்னைக்கு இத சரியா செய்யலையே அப்படின்னு நம்ம ஒரே கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சரியா செய்யல, நாளைக்கு நம்ம அத கரெக்ட்டா செஞ்சணும் அப்படின்னு சொல்லி அ நம்ம நெனைச்ச மாரி நடக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காம, நாளைக்கு இத சரியா செஞ்சுருவோம் அப்படின்னு நீங்க நெனைச்சுக்கணும். அப்பனா தாங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். எல்லா வேலையுமே உங்களுக்கு கரெக்ட்டா செய்ய முடியும். மனசு போட்டு குழம்பிட்டு இருக்க வேண்டாம். அதனால இந்த டிப்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. இந்த மாரி ஃபாலோ பண்ணி, நீங்க கரெக்ட்டா இது எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி யாராவது வேலையும், வீட்லயும் சரியா செய்ய முடியல அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, இத ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பெண்கள் கோபத்தை குறைப்பதற்கான வழிகள் அப்படிங்கிறத பத்தி தாங்க சொல்லப் போறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய். கொஞ்சம் குரல் மட்டும் மைக் இல்லைங்க. அதான் அப்படி இருக்கும் என்னவோ தெரியல. குரல் மட்டும் கணீர்னு கேட்கு எனக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன். வர வர தெளிவாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.